இந்த கண்ணன் பிரம்மனிடம் சொல்லுகின்றான். பிரம்மனிடம் சென்ற பின் அவன் என்ன சொல்லுகின்றான்? என் தந்தை சொல் தட்டாதபடி நான் எதை உருவாக்கணும் அதன்படி நாம் உருவாக்கிதான் ஆக வேண்டும். நல்லதை கெட்டவை என்று என்னால் எண்ண முடியாது. எதை என் தந்தை வரம் கொடுக்கின்றானோ அதை நான் உருவாக்கும் செயலாக தான் நான் இருப்பேன். ஆக எதனின் உணர்வு உருவானதோ அந்த உணர்வின் மலம் உடலாகும் போது அரவணைக்கும் தன்மை வருகின்றது. இது கழிக்கவும் முடியாது. உள் புகுந்த பின் இந்த உடலுக்குள் அந்த மலத்தின் தன்மை இருந்தியாகும். அது அரவணைக்கும் சக்தி வருகின்றது. ஆக தீமை என்ற உள் புகுந்த பின் அதை நீக்கிடும் 6வது அறிவின் நாம் பயன்படுத்தவில்லை என்றால் இதை காக்கும் மனித உடலை காக்கும் நிலைகள் இழந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் எவ்வாறு காக்க வேண்டும் என்ற உண்மை உணர்த்துகின்றான். கண்ணனிடம் கேட்கும்போது இந்த விஷ்ணு நான் என்ன செய்வேன் என்கின்றான். பிரம்மனோ என் தந்தை சொல்லபடி நான் உருவாக்கவில்லை என்றால் உருவம் உருவாக்காது. அதே சமயத்தில் சிவனிடம் கேட்கின்ற என் அரவணைக்கும் சக்தி இல்லை என்றால் இதை எப்படி காக்க வேண்டும்? அதற்கு நீங்கள் தான் உபாயத்தை காட்ட வேண்டும் கண்ணா. உங்களுக்கு தான் அனைத்தும் தெரியும். குழுவிலிருந்து மனிதனாகி சூரிய நட்சத்திரமான வரையிலும் கண்களால் காட்டப்பட்டு உணவின் உயிருடன் இணைத்து உணவின் அலையாக பெருக்கி அந்த உணர்வின் அலை வெளிப்பட்ட பின் நாராயணன் விஷ்ணுவால் உருவாக்கப்பட்ட உணர்வின் தன்மை அது பிரம்மத்தின் தன்மை அடைந்து அந்த அணுவின் உணர்வின் தன்மை பெற்ற பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் இதை அதன் எதன் உணர்வோ சூரியன் நாராயணன் இதை கவர்ந்து உலகில் பரப்பச் செய்கின்றான். இந்த பூமியின் நிலையில் பரம் என்பது எல்லை பரலோகமாக மாற்றுகின்றான். இந்த பரலோகத்தில் கவர்ந்துள்ளதை நாம் எடுத்து அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தோம் என்றால் அதன் உணர்வை எவ்வாறு செயலாக்கும் என்றும் தெளிவாக காட்டுகின்றான். அப்போதுதான் இந்த தீமை என்ற உணர்வின் நோயாளியை நாம் பார்க்கும்போது நம் உடலுக்குள் நல்ல காரியங்களை செயல்படாதபடி இந்த லோகத்தில் வந்து நல்ல காரியங்களை தடைப்படுத்துகின்றான். அவன் ஆக்கிரமிக்கும் சக்தி மீண்டும் அது உருவாக்கப்படும்போது என் நல் செயலை தடைபடுகின்றது. நல்ல உணர்வால் உழைத்த என் உடலில் துன்பத்தை உருவாக்குகின்றான். அவனிடந்து நான் மீள்வதற்கு உன்னுடைய உபாயமே தேவை. ஆகவே நீ வழிகாட்ட வேண்டும், என்னை காக்க வேண்டும் எங்களை என்று இந்த உணர்வின் தன்மை கண்ணனிடம் கேட்கின்றான். அப்போது சற்று சிந்திக்கின்றான். அவன் உணர்த்துகின்றான் எவ்வாறு சருது வரும். அப்புறம் சிறிது நேரம் தாமதம் பண்ணும்போது அப்ப அந்த வேதனை கொண்ட உடலும் வேதனை உருவாகும் உணர்ச்சியை ஊட்டும் விஷ்ணுவும் ஆக வேதனை இந்த உணர்வுகளை எடுத்து தன் உணர்வின் தன்னை பெருக்கும் பிரம்மனும் ஆக அவனுக்கே அந்த தொல்லையின் உணர்வு அந்த தன்மை வருகின்றது என்பதை உணர்த்து சிறிது நேரம் காட்டியிருக்கணும் சொல்லுகின்றான். அதோ வருகின்றான் நாரதன். அந்த நாரதன் யாரு? ரிஷியின் மகன் நாரதன். இந்த வாழ்க்கையில் தீமைகளை எவ்வாறு எவர் வழியிலே தீர்க்க வேண்டும் என்று கண்கள் இது தீமை என்றும் நன்மை என்று காட்டினாலும் தீமை என்ற நீக்கும் உணர்வு இங்கு வலுப்பெற்று இந்த மனித உடல் பெற்றவன் நஞ்சினதென்று உணவினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமானவன். கண்கள் காட்டிய நிலையில் தீமை என்றாலும் அந்த தீமை நிலையிலிருந்து விடுபடும் உணர்ச்சியை கூட்டி விடுபடும் உணர்வை வளர்த்து கொண்டவன் துருவன். அந்த துருவன் தன்னை தனக்குள் எடுத்துக்கொண்டவன் ஒளியானவன் துருவன். ஆனால் துருவ மகிழ்ச்சியானவன். ஆனால் வளர்க்கும் பாதையும் இதை இணைத்திடும் நிலையும் உணவின் அறிவாக கணவனும் மனைவியும் இருவரும் அறுவடி பெற வேண்டும் என்று இருவுணரும் ஒன்றி வாழ்ந்து இருமணம் ஒன்றி இருவுணரும் ஒன்றி இருவுயிரும் ஒன்றி ஆக நஞ்சினை வென்றிடும் உணவின் தன்னை பெற்றவன். அதில் உருவாக்கப்பட்டதுதான் ரிஷி சிருஷ்டி. ஆகவே ஒளியின் உணர்வாக சிருஷ்டித்துக் கொண்டவன் கணவன் மனைவியின் கொண்டு எதனை உற்று நோக்கி வரும் நஞ்சினை ஒளியாக மாற்றினானோ அதையே எல்லை கொண்டிருக்கின்றான். அதனின்று வெளிப்படும் உணர்வினை நாராயணன் அதை கவர்ந்து வருகின்றான். ஆக நம் பூமியின் ஈர்ப்புக்குள் வரப்படும்போது பரலோகமாக மாற்றுகின்றான். ஆகவே அறுவடை பெற்ற வேதனைப்படும் உணர்வின் தன்மை சூரியன் கவர்கின்றது. இந்த பரமான பூமியில் பரலோகமாக மாற்றுகின்றது. ஆகவே செடிகொடியில் உணர்வும் உணர்வுகளை எடுத்து வைக்கின்றது. பரலோகத்தில் வருகின்றது. அதன் வித்திற்கு அது உடை கொடுத்து அந்த நாராயணன் காக்கவும் செய்கின்றான். அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றான். ஆக எதிரொன்றில் நிறைந்து பகைமை உணர்வு வளர்ந்ததோ அது வளைந்த உணர்வை எடுத்துக் கொள்கின்றான். அவன் இணைந்த உணர்வின் அணுவாகவும் மாற்றுகின்றான். ஆகவே இதை போல அவனின் செயலாக்கங்கள் சர்வத்தையும் அவன் உருவாக்கும் தன்மையும் அது செயல்படுகின்றான் என்ற நிலையை தெளிவாக்க காட்டுகின்றான். நாம் உருவம் அமைத்து உணர்வின் செயலாக்கங்கள் எப்படி உருவங்கள் அமைகின்றது, உணர்வின் செயல் எப்படி ஆகின்றது, உடல்களின் மாற்றங்கள் எப்படி ஆகின்றது, இதன் வாழ்க்கை அமைப்பும் எவ்வாறு ஆகின்ற நிலையை தெளிவாக காவியம் காட்டி உருவத்தை அமைத்து உணர்வின் செயலாக்கங்களை தெளிவாக காட்டுகின்றான் என்றால் இதைப்படி அதுவும் வருகிறான் நாரதன் என்று சொன்ன பின் இவர்கள்லாம் சொல்லுகின்றார். நாரதன் கரகப்பிரியனாய்த்து
ஏனென்றால் இந்த உணர்வின் தன்மை இங்கே வரப்போகும் இந்த உலகத்தை ஆட்சி புரிவதும் சிவனும் பிரம்மனும் விஷ்ணுவும் ஆக நாம் நுகரும் உணர்வின் நல்ல காரியங்களை செய்வது இதற்கு சபைகளாக அமைத்து மகிழ்ச்சி பெறும் உணர்வு இந்த உடலுக்குள் எப்படி இந்த லோகம் இயங்குகின்றது, அதில் நாம் இந்த லோகத்தை நாம் எப்படி அது இயக்கத்தின் தன்மை என்று உடலை இந்த லோகம் என்று மாற்றி இதில் எப்படி யார் எதன் வழி அந்த உணர்வுகள் இயக்குகின்றது வழி நடத்துகின்றது இந்த உடலின் இயக்கங்கள் என்ன என்றும் இந்த லோகமாக மாற்றுகின்றார். அதே சமயத்தில் இந்த உணர்வின் தன்மை வரும்போது பரலோகத்தில் படர்ந்திருப்பதை கண்களால் உற்று நோக்கி உணர்வின் தன்மை தனக்குள் பதிவானத்தில் இந்த நினைவின் தன்மை கொண்டு நாம் எண்ணினால் பரலோகத்திலிருந்து சிவலோகத்திற்கு வருகின்றது. அந்த உணர்வின் தன்மை கொண்டு சிவலோகத்தை இயக்குகின்றது. உயிரான விஷ்ணுவிடம் அது அனுப்பப்படும் உணர்வின் அலைகள் உடல் முழுதும் ஒளிகளை எழுப்புகின்றது, சுழல்கின்றது. அந்த உணர்வின் தன்மை உடலுக்குள் அந்த இரத்தத்தில் அனுப்ப அந்த அணுவின் கருவாக உருவாகின்றது. என்பதனை தெளிவாக கூறுகின்றது. ஞானிகளாக காவியங்கள் அல்ல. நமது உடலின் உணர்வுகள் எவ்வாறு இயங்குகிறது என்றும் உறுப்புகளின் அமைப்பும் பின் நாம் வாழ்க்கை நிலைகள் எவ்வாறு இயக்குகிறது என்றும் நுகர்ந்த உணர்வு நம்மை எப்படி இயக்குகிறது என்றும் தெளிவாக கருது. அப்போதுதான் அதோ வருகிறான் நாரதன், ரிஷியின் மகன் நாரதன், நாராயணனின் அபிமான புத்திரன். ஆக அந்த ரிஷி தீமையில் நின்று விடுபட்டவன். அதிலிருந்து உணர்வின் தன்மை சூரியன் அதை கவர்ந்து கொள்ளப்படும்போது உலகிற்கு ஒளிகாட்டி உணர்வின் அறிவாக இந்த உலகையே இயக்கிக் கொண்டும் அந்த உணர்வுக்கொப்பு அதை இயக்கிக் கொண்டு இருப்பவன் நாராயணன். ஆகவே நுகர்ந்த உணர்வு கொண்டு மறு அவதாரமான விஷ்ணு அவன் இயக்கத் தொடர் வளரும். இந்த விஷ்ணு தான் நுகர்ந்த உணர்வின் தன்மை எவ்வாறு இயக்குகிறான் என்ற நிலையும் அதில் எண்ணத்தால் உருவான கண்ணன் இதனுடன் இணைந்து இந்த உணர்வின் தன்மை எவ்வாறு செய்கிறார் என்றும் ஆக உயிர் என்ற நிலையில் உணர்வும் கண் என்ற நிலையில் ஒரு உணர்வும் உணர்வின் தன்மை தனக்கும் நுகரப்படும்போது ஆக செவி என்ற உணர்வின் ஒளிகளை எழுப்பப்படும்போது உடலென்ற உணர்ச்சிகள் இயக்கப்போகும்போது புலனறிவு ஐந்தாக எப்படி இயக்குகிறது என்றும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு வழி கொண்டு நம்மை எப்படி இணைந்து செயல்படுகிறது என்றும் இணைந்து கண் வழி, செவி வழி, வாய் வழி, நுகர்ந்த வழி இந்த உணர்வின் தன்மை கொண்டு உயிரென்ற உணர்வின் தன்மை அது எவ்வாறு இயக்குகிறான் என்ற நிலையில் உருவாக்கும் நிலையில் அதான் பஞ்சபாண்டவர் தனக்குள் எடுக்கும் தன்மை கொண்டு தர்மத்தையே எல்லையாக வைத்தாலும் அதர்மத்தை நாம் நுகரப்படும் போது இந்த தர்மத்தின் எல்லைகள் அழிகின்றது. ஆக தனக்கென்று கௌரவம் என்ற நிலையில் வரப்படும்போது மகாபாரதத்தில் தான் பெற்ற உணர்வு எதுவோ அந்த குணத்தை காக்கத்தான் செய்யும். ஒரு மரம் என்ற உணர்வின் குணம் கொண்டால் அந்த மரத்தை காக்க மற்றதை நல்லதை ஆனால் ஏற்றுக்கொள்ள நல்லது என்றாலும் தீமைகளை தனக்குள் ஏற்றுக்கொள்வதில்லை. உணர்வின் அலைகளாக இந்த நாராயணன் எடுத்துக்கொண்ட பின் பரலோகத்தில் மாறுகின்றது. உணர்வின் தன்மை ஒன்றுடன் ஒன்று மோதுகின்றது. உணர்வின் அணுக்களாக மாறுகின்றது. அவை எவ்வாறு மாறுகின்ற நிலையும் தெளிவாக்குகின்றான் ஞானி அந்த அலட்சியம். உணர்வின் இயக்கம் உணர்ந்து இரண்டர கலந்து உணர்வின் மாற்றம் உணர்வுக்கொப்ப தாவர இனத்தின் மாற்றம் நுகர்ந்த உணர்கொண்டு உயிரின் மாற்றம் ஆக அதற்குள் உடலின் மாற்றம் என்ற நிலையில் ஒளி என்ற உணர்வை அறிந்து தெளிந்திடும் மனம் கொண்ட இந்த உணர்வுகள் இவ்வாறு தெளிந்த நிலை கொண்டு இவ்வாறு உருவருகின்றது என்பதனை தான் இந்த இந்துலோகத்தை அது தெளிவாக காட்டி நாம் பெற வேண்டியது என்ன என்பதை இங்கே காட்டினோம். நாரதன் கலகப்பிரியன் கலகமோ நன்மையில் மொழி நாம் பாசமும் பற்று கொண்டு ஒரு நண்பன் நோயாளியாக இருக்கப்படும்போது உனக்கு இப்படி ஆய்விட்டதா என்று நாம் ஏங்கி தெரியும் போது அதன் உணர்வின் தன்மை கொண்டு என்று நஞ்சினை வென்றவன் உணர்வினை ஒளியாக மாற்றியவன் உணர்வின் தன்னை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டதும் அதை பெற வேண்டும் என்று நாம் நுகர்ந்தார். நாம் நண்பன் என்ற பாசத்தால் அவன் உணர்வின் தீமையை நமக்கு நுகர்ந்து வளர்ந்தார். அருளி என்ற உணர்வின் தன்மை நாம் கொண்ட பின் இந்த உணர்வை படர்ந்து காட்டி அந்த தீமையின் உண்மையின் நிலையை நமக்கு உணர்த்தி நாம் தெளிந்து தனக்குள் தீமையிலிருந்து வெளிப்படும் உணர்வின் எண்ணங்கள் தோன்றி தன்னை காக்கும் உணர்வு தனக்குள் நுகர்ந்து அது செயல்படும் என்ற நிலை. ஆகவே இந்த கண்ணன் அதன் உணர்வை நாம் எண்ணத்தால் எண்ணி அதை நாம் நுகர்ந்தால் அந்த நாரதன் என்ற உணர்வு பகைமை என்ற உணர்வு மாற்றி நஞ்சின் என்ற உணர்வுகளை நீக்கி உணர்வின் தன்மை தெளிவாக்கி அதன் அறிவாக எப்படி நல்லது கெட்டது என்று காட்டுகின்றானோ அதே போல உணர்வை தீமையை அகற்றி உணர்வும் அவன் வழி சென்றால் இருளை அகற்றி அருஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாழவும் இந்த உடலான சிவத்துக்கும் மகிழ்ச்சியும் அந்த உயிரான உணர்ச்சியை ஊற்றிய விஷ்ணுவுக்கும்
உணர்வின் தன்மை தனக்குள் மகிழ்ச்சி வரும் உணர்வை தனக்குள் இது பிரம்மமாக மாற்றி ஆக இந்த இந்திரலோகத்தை சொர்க்கலோகமாக மாற்றும் தன்மை எவ்வாறு என்ற நிலையில் தான் இந்த இந்திரலோகத்தை தெளிவாக காட்டியுள்ளார். நான் மனிதனாக வாழும் நாம் எதை நுகர்கின்றோமோ அதன் உணர்வின் அணுவாக மாற்றுதும் அருள் என்ற உணர்வை நுகர்ந்து இந்த உணர்வின் தீமை என்ற நிலையில் பழந்தவன் அவன் அந்த உணர்வின் தன்மை வந்தபின் நமக்கு தீமை என்ற உணர்ச்சி உண்டி இதை அகற்றும் உணர்வும் தனக்குள் வந்து அவன் நண்பன் நலம் பெற வேண்டும், அறுவழி அவன் பெற வேண்டும், இருளிலிருந்து மீள வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் தோன்றும். இதன் உணர்வை நாம் நுகரும் என்றால் இந்த தீமை அகற்றும் உணர்வு நமக்குள் விளைகின்றது. இந்த லோகத்தில் அது தருவாகின்றது. தீமையை புகாத நிலையை தடைப்படுத்துகின்றது. கோபம் என்ற உணர்வு வந்துவிட்டால் நீங்கள் நன்மை சொன்னால் கேட்பீர்களா? வேதனை என்ற உணர்வு வந்த பின் வேதனை விட்டுவிடுந்தால் உங்களுக்கு என்னதை நாம் வர்ற அவசியம் என்று இதைத்தான் சொல். அந்த உணர்வின் தன்மை எதுவோ அதன் உணர்வின் இணையாக தன் இனத்தை தான் வளர். இதை போன்ற நிலைகள் எல்லாம் என்று நாம் விடுபடுதல் வேண்டும். இந்த வாழ்க்கை நமது பெறுதல்ல, நிலையானதல்ல என்று நிலை கொண்டு வாழும் அருள்வழி என்ற நிலை அகழ்ந்த அண்டத்தில் வரும் உணர்வினை ஒளியாக மாற்றும் திறன் இந்த 6வது அறிவா நாம் உருவாக்கும் திறன் பெற்றதான் பிரம்மாவை சிறப்பித்தார். ஆக பல கோடி தீமையிலிருந்து விடுபடும் உணர்வை அறிவாக தெளிவாக தெரிந்து கொண்டான் கார்த்திகேயா. அதன் உணர்வின் தன்மை கொண்டு தீமை என்ற நிலை வரும்போது தன்னை பாதுகாக்கும் உணர்வின் வலிமை கொண்டவன் மனிதன். அந்த 6வது அறிவின் தன்மை கொண்டு தீமை அகற்று வன்மையை அருளி பெற்ற அந்த உணர்வை நாம் நகர்ந்து அந்த உணர்வை நமக்குள் இருந்து உருவாக்குதல் வேண்டும். தீமை என்ற உணர்வு புகாது. அந்த உணர்வை உருவாக்கினால் என்றும் பாதுகாப்பான நிலையில் கொண்டு நாம் உருவாந்த பிரம்மாவை சிறப்பிடித்தார். இன்று நாம் உடலின் சுவைக்காக பல உணர்வுகளை உருவாக்குகின்றோம். இந்த உடலின் இச்சை சுகமாக வாழ பல எந்திரங்களை உருவாக்குகின்றோம். ஆக அதன் வழி நாம் வாழ்கின்றோம். இந்த உடலின் தீமைகளிலிருந்து உருவாக பல உணர்வுகளை கலக்கின்றோம். நஞ்சி வென்றும் உணர்வை மண்ணாக உருவாக்குகின்றோம். இந்த உணர்வின் தன்மை நமக்குள் நஞ்சினை நீக்கிடும் தன்மை வருகிறது. ஆகவே சொர்க்கலோகம் அடையும் இந்த உணர்வின் உடல் பெற்ற பின் நாம் நரகலோகத்திற்கு செல்வது நியாயமா? ஆக நம்மை உருவாக்குவனை நாம் மறப்பது நியாயமா? நமக்கு நுகர வேண்டியது எது என்ற நிலையை சற்று சிந்தித்துப்பார். ஆகவே இதைப் போல நாம் எவலோகமாக மாற்றுவது நியாயமா? அவனால் உருவாக்கப்பட்ட நிலை அவன் என்று நாம் உணர்ந்த பின் நான் என்ற நிலை உழப்பும்போது நுகர்ந்த உணர்வு வலுவோ நான் என்று ஆகின்றது. அகங்கொண்ட உணர்வு உறப்படும்போதுதான் மகாபாரதத்தில் கௌரவர்கள் நான் பிடித்த முசலுக்கு கால் 3 தான், நான் அடிமையாக்கத்தான் செய்வேன், நான் என் மீது உன்னுடன் கேட்கின்றேன், நீ கொடுக்கவில்லை என்றால் உன்னை போர் செய்தே அடக்குவேன். ஆக இதனின் நிலைகள் கொண்டு கௌரவத்தன்மையை கொண்டுதான் பகைமை உணர்வு வாட்டி தன்மையை அழித்துக் கொள்ளும் தன்மை வருகின்றது. இந்த பஞ்சபாண்டவர் என்ற இந்த உணர்வின் தன்மை இதன் உணர்வின் தன்மை கொண்ட பின் நான் எதை வலிமை பெறுகின்றது அர்ஜுனன் என்றும் ஆக வலிமை கொண்ட உணர்வுகளை ஆக உடல் வலிமை வேண்டவன் தேவன் என்றும் இதை நகலன் சகாதேவன் என்றும் இதைப் போல தன் உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு உணர்வும் 5 புலனறிவாக எதன் உணர்வின் தன்மை நமக்குள் ஏற்கின்றதோ உயிரிழந்த உணர்வு கொண்டு அங்கே இந்த நாடகத்தை நடத்துகின்றது. ஆக தீமை என்ற நரக வலுவை கொண்டு இந்த நன்மை செய்யும் இந்த உணர்வை மறந்து உடலுக்குள் சென்று கடுமையான உணர்வை சேர்த்து ஆக 100 குணங்களை பிரிக்கின்றனர். அதில் 1000 குணங்களாக 1008 10 குணங்கள் சேர்த்து ஒரு குணமும் அந்த ஒரு குணங்கள் ஆனப்பின் தன்னை காக்கும் நிலை வருகின்றது. பல உணர்வுகள் சேர்த்து வேம்பு என்ற உணர்வு வருகின்றது. அந்த மனத்தின் தன்மை வேம்பு தன்னை காத்துக்கொண்டு ஆக இதை போல 10 உணர்வுகள் சேர்ந்து ஒரு ரோஜா பூ ஆகின்றது. அந்த மனத்தின் தன்மை கொண்டு தன்னை காத்துக்கொள்ளும் நிலை வருகின்றது. இதே போல நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் தன் உணர்ச்சி ஊற்றி அந்த அணுக்களின் தன்மை அது தன் கௌரவம் தான் விட்டுக் கொடுப்பதில்லை, தன்னை வளர்க்கத்தான் விரும்புகின்றது. இப்படி 100 விதமான உணர்வு கொண்டு இதனை தன்னை காக்க எத்தனை உபாயங்கள் மற்றொன்றை வீழ்த்தி அந்த உணர்வின் தன்மை மந்திரங்களால் கவரப்பட்டு அந்த உணர்வின் தன்மை கொண்டு பூதங்களாகும் ராட்சசர்களாகும் ஒன்றை அடிமைப்படுத்தும் உணர்வுகளை உருவாக்குகின்றன. ஒரு மனிதனை வீழ்த்தி அந்த உணர்வை அடிமையாக்கி அவனை வச்சு தாக்கும் நிலைகள் தான் மந்திர ஒலிகள் என்று மகாபாரதம் என்ற நிலைகள் ஆக மனிதனான பின் சிருஷ்டிக்கும் உணர்வுகள் தீமைகளை உருவாக்கினான். தீமை வைத்து அவனை காக்க எண்ணினான். அவன் உணர்வு மடிந்தது. அதன் உணர்வை தான் இன்று மக்கள் மத்தியில் அரசன் என்ற நிலை எழுப்பும்போது சத்திரியன் என்று அவன் எண்ணியை வழிநடத்துவான். ஒரு நாட்டை கவர விழுகின்றான். அவன் மனைவி பெற விரும்புகின்றான். உன் மனைவி என்னிடம் வர வேண்டும், இல்லை என்றால் நீ அடிமையாக வேண்டும் என்றேன். உன் குழந்தை என்னிடம் வர வேண்டும், இல்லை என்றால் உன்னை அடிமைப்படுத்தேன். போர் முறையில் நான் எடுத்துக்கொள்ள சத்திரியின் தர்மம் அல்ல. ஆக சத்திய தர்மம் அதர்மத்தை செய்வதுதான் அவனுடைய தர்மம். ஆகவே இவையெல்லாம் எதனை எண்ணுகின்றோமோ தீமை என்ற நிலைகளும் இந்த கண்களே இருவருக்கும் காட்டுகின்றது. ஆக நீ செய்வது தீமை என்றும் அதிலிருந்து நீ விடுபடுவது எவ்வாறு என்றும் தீமை உணர்வு நுகர்ந்தால் அதன் செயலாக்கங்கள் இந்த கண்கள் உணர்த்துகின்றது. இங்கேயும் இவர்களுக்கும் உணர்த்துகின்றது. புலனறிவு 5ஆல் இயக்கும் நிலைகள்
உயிரென்ற நிலைகள் வரும்போது அணு என்ற நிலை உருவாகி இதனை எதனின் உணர்வை கவர்கின்றதோ அதன் வலிமை கொண்டு நான் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்றான். ஒரு பகமை கொண்ட உணர்வின் தன்மை தான் நுகரப்படும்போது என்னை கொண்டு விடுவான் என்ற உணர்வு வருகின்றது. ஆனால் கொண்டு விடுவான் உணர்வை ஞானத்தை போதிக்கின்றது. அது கொல்லும் வலிமை, அதன் வலிமை கொண்டு நீ உனக்குள் எடுத்துக்கொள், அதன் வலிமை கொண்டு அது தாக்கும் நிலை இவ்வாறு வருகிறது. ஆகவே ஒரு புலி மானை அடித்து வருகின்றது. அதன் வலிமை கொண்ட உணர்வை இதே கண்கள் அந்த புலியின் உணர்வை உணர்த்துகின்றது. உணர்ச்சி அந்த உணர்வின் வலிமை பெறுகின்றது. ஆக அந்த புலியிடம் தப்பிக்கும் உபாயங்களை கூறுகின்ற இதே கண் அந்த மானில் தப்பிக்கும் மார்க்கங்களை காட்டுகின்றது. இருந்தாலும் புலியின் விடாத்தோடை கொண்டு அந்த உணர்வின் வலிமை பெறுகின்றது. ஆக இதைத்தான் பார்த்த சாரு அதை பார்த்து அதனின்று மேலும் உணர்வை இயக்கி இது வாழும் வழி வைக்கின்றது. இந்த உணர்வை காக்கும் உணர்ச்சிகளை ஊற்றுகின்றது. ஊற்றினாலும் இதன் வழி செல்லுகின்றது மறைவிடங்களுக்கு. இருந்தால் விட அது தொடுத்துகின்றது அதனுடைய வலிமை கொண்டு. ஆனால் அதனுடைய வலிமை இதற்குள் உணர்த்துகின்றது. அதன் வலிமை இந்த மானின் உணர்வுக்குள் வலுவாகின்றது. பின் புலி இதை தாக்கப்படும்போது இந்த உடல் போனாலும் பரவாயில்லை, இது உடல் அழிவதுதான். ஆனால் அதனின் வலுவை உனக்குள் உணர்த்தி கொண்டாய். இதன் உணர்வை தந்து அந்த வியூகத்தை தவிர்த்து அதனுள் கொண்டு நீ அதுவாகும். அந்த உடலாக நீ மாற்றிக்கொள். ஆனால் உன்னை அரவணைக்கும் ஒளியும் இடம் அதுதான். அதன் வலுவு பெற்றால் அதை உன்னை காக்கும் என்று இவ்வாறு நாம் எடுக்கும் உணர்வுகள் எவ்வாறு என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றது. மகாபாரத போர் என்றாலும் வழி நடத்துவன் யார்? கண். இந்த கண்ணின் நிலையில் கண்ணன் எல்லாவற்றிற்கும் எவ்வாறு அது உருவாக்குகின்றான். ஆகவேதான் இன்று வியாசகன் தனது வாழ்க்கையை கடலில் நீர் செல்லும் போது அசுர உணர்வு கொண்டு தான் தவறு செய்தாலும் அந்த தவறு செய்திருந்து அவன் மீள முடியவில்லை. அவன் மற்றொன்றை கொண்டு வைத்து இந்த உடலை வளர்த்தான். இருப்பினும் புயலில் சிக்கப்பட்டு கடலில் வீழப்படும்போது ஓர் உயிரணு மீனனமாக தோன்றியது கடல் வாழ் நிலைகள். அது மீனனமாக தோன்றிய இந்த மீனனங்களின் கருவின் தன்மைகள் புயலால் சிக்குண்டு கரையேறி வரப்படும் போது ஆக தரைவாழ் உயிரினங்களாக வாழ்ந்து இது மனிதனின் நிலைகள் உச்ச நிலை அடைகின்றான். மீன் என்ற நிலைகள் வந்து சுறா மீன் மற்ற நிலைகளெல்லாம் விழுங்கி அதனுடைய காற்றில் உணர்வற்றது இது. ஆக இதனென்று சென்ற இந்த உணர்வின் அறிந்து கொள்ளும் சக்தி இருக்கின்றது. தான் எனக்கு சேர்ந்தவன் தரைவாழ் நிலை கொண்டு மனிதன் ஞானத்தால் வளர்ந்திருக்கின்றான். அந்த உணர்வு கொண்டு தன் இனம் என்ற நிலையில் தன்னில் வளர்ச்சி பெற்றவன் என்ற நிலையில் அவனை காக்க எண்ணுகின்றது, காத்து விடுகின்றது. அப்போ கொண்டவன் திரும்பி இதை எண்ணுகின்றான். இந்த உணர்வின் அறிவின் தன்மையை அறிந்தவன் அகசியம். கடல்வாழ் நிலைகளில் முதல் உயிரணு தோற்றியத்தின் தாவர இனங்கள் வளர்ந்த பின் அது உணவாக உட்கொண்டு கடல்வாழ் நிலைகளாக எப்படி உருவானது? புயலால் சிக்குண்டு தரைவாழ் வந்த நிலைகளில் மற்ற உயிரினங்கள் வளர்ந்ததும் தன்னில் தான் எப்படி வளர்ந்தோம் என்ற நிலைகளை சிந்திக்கின்றான். உணர்வலையை தான் அறிகின்றான். பிரபஞ்சத்தை இயக்குகின்றான். அவனுள் கலந்து உணர்வுகள் இங்கே வருகின்றது. ஆகவே கொண்டு விசிக்கும் உணர்வை மறந்து தன்னை காத்திடும் உணர்வு வரப்படும் போது அந்த மீனினம் தன் இனம் என்ற எப்படி காத்ததோ தன் இனம் மக்களை காத்திட வேண்டும் என்று உணர்வை அறிவாக தெரிந்தவன் அகசின் உடலிருந்து வந்தது இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்த அலைகளாக இந்த பரமாத்மாவை வைத்திருப்பதும் பரலோகத்தில் இணைந்திருப்பதை அவன் உற்று நோக்குகின்றான். இவன் ஏக காலத்தில் அந்த மீனை எண்ணுகின்றான். அது அறிவின் ஞானம் வருகின்றது. அகச்சன் இதன் உணர்வை கண்டுணர்ந்தான். அதன் உணர்வின் தன்னை அலைகளாக இருக்கின்றது. உணர்வின் உகந்தத்தும் இதை கொண்டனோ என்னை காத்ததே என்று இதற்கெல்லாம் உயிரின் தன்மை கொண்டு உணர்வை இயக்கிக் கொண்டிருப்பது சூரியன் என்று உணர்வின் தன்னை கவரப்படும்போது விஷயத்தின் தாக்குதலால் சுழற்சியின் தன்மை எவ்வாறு உருவாகிறது என்றும் அணுத்தன்மை எவ்வாறு உருவாகிறது என்றும் கண்டுணர்ந்தவன் அகசியனும் அவன் உணர்ந்த உணர்வின் சத்தை இவன் உணர்கின்றான். ஏன் தன்னை தான் அறியும் தன்னை தான் தவறு செய்யும் விஷயத்திலிருந்து மீண்டு உண்மை உணர்வை காத்த உணர்வை எண்ணுகின்றான். காத்திட்ட உணர்வுண்ட அகசியின் உணர்வை இவன் நுகர்கின்றான். அப்போதான் அவனுக்குள் உயிரில் பட்டப்பின் அவன் அறிந்த உணர்வின் இயக்கமாக அவன் எண்ணுகின்றான். மேரு என்ற மலையை மற்றாக வைத்து வாசி என்று பாம்பை கைதா வைத்து பாற்கடலிலே யார் சூரியன். அது உணர்வின் தன்மை கொண்டு நாம் பூமியும் வளர்த்ததும் இதை கவர்ந்ததும் இதைக்குள் விளைந்த உணர்வை உட்கொண்ட உணர்வு எதுவோ அதன் அடியில் உடல்கள் கற்றதென்றும் நுகர்ந்த உணர்கொண்டு எதுவோ தாவரினங்கள் வளர்ந்ததென்றும் தாவரினத்தை மனத்தை எது நுகர்ந்ததோ உணர்வுக்கொப்ப உயிர் அணுக்கள் உருவானதென்றும் தெளிவாக உருவாக்கினான். அன்று அகசி அவன் உணர்வு இவனுக்குள் பட்ட பின் இந்த உணர்வு வந்த பின் இவர்கள் இந்த உணர்வின் தன்மையில் நம் உடலுக்குள் ஒவ்வொரு குணங்களும் எப்படி உடலுக்குள் போர் செய்கின்றது, இதை வெல்ல வேண்டும் என்று இதை பெற வேண்டும் என்று ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு விதத்தில் போர் செய்யப்படும் போது அதனதன் வளர்ச்சியில் பெறப்படும் போது அதனதன் குணங்கள் கொண்டு இந்த உடலை எப்படி இயக்குகிறது என்ற நிலையை தெளிவாக உணர்த்துகின்றான் அந்த வியாசன். மகாபாரதம் என்பது நம் இந்த உடலிற்குள் மட்டுமல்ல
இந்த பரலோகத்திற்கு நடக்கும் உணர்வுகள் நாம் நுகர்ந்த பின் இந்த உடலுக்குள் மகாபாரதம் உணர்வின் தன்மை ஒவ்வொரு அணுக்களும் ஒன்று ஒத்துக்கொள்ளே என்றால் ஒன்று நகர்ந்து ஓடுவதும் ஒன்றோடு ஒன்று மோதி வலிமை கொண்ட ஒன்றை அடக்கி அந்த உணர்வின் தன்மை அதர்வரை என்றும் தன் உணர்வின் தன்மை மாற்றி தன் செயலாக்கங்களுக்கு தாவர இனங்கள் எப்படி மாறுகிறது என்றும் தாவர இனங்கள் மாற்றுவது உயிரணுக்கள் நுகர்ந்தால் உணர்வின் இயக்கமாக உடல் அமைப்பு எப்படி வருகிறது என்றும் உணர்ந்தவன் உணர்த்தியவன் அவசியம். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஏன்? இதையெல்லாம் உங்களுக்குள் பதிவான பின் உங்கள் நினைவாற்றல் பதிவின் நினைவுகள் உங்கள் அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் நுகர்ந்தது வருகின்றது. சந்தர்ப்பத்தால் தான் செய்த தவறை உணர்ந்து ஆக அந்த சூரியன் இயக்கத்தை எட்டுகின்றான். அது கவர்ந்து வைத்த இந்த உண்மையின் உணர்வால் அவனுக்குள் இது நுகர்ந்து உண்மையும் அவன் உணரும் தன்மை வருகின்றது. இதே போலதான் உங்களுக்குள் பதிவான உணர்வின் சத்தை உங்களுக்குள் நினைவு வரும்போது துன்பம் என்ற நிலை வரும்போது உங்கள் நினைவினை அந்த அகசியம் ஏற்றினாலும் ஆகசியின் துருவனான அந்த உணர்வின் தன்மை செலுத்தி உங்கள் வரும் உணவினை அதான் நாரதன் கலகப்பெரியன் உங்களை எண்ணி இப்படி செய்தான் என்ற பிடிவாதமாக அதன் உணர்வை வளர்க்கிறார். அருளி கொண்டு இருளை நீக்கி தன் வாழ்க்கையை வழிநடத்தும் இனிமை என்ற அவன் கையில் நாரதன் கையில் இனிமையான இசை உண்டு. ஆக நமக்குள் இணைவாக ஏற்றி மகிழை செய்யும் உணர்வின் தன்மை நமக்குள் வளர்த்திட வேண்டும் என்பதற்குத்தான் இதை தெளிவாக்குகின்றேன். நமது வாழ்க்கையில் குறுகிய காலமே வாழும் நிலையில் இந்த உடல் இச்சையை வளர்த்திட வேண்டாம். ஆக அருளை உணர்வின் தன்மை அவன் அருள் பெற வேண்டும் என்ற இச்சை கூட்டும் ஒளியின் உணர்வாக என்றும் நிலை கொண்ட உணர்வை நாம் வாழ்வோம். ஆக அகண்ட அண்டத்தில் வரும் உணவை உணவாக எடுப்போம், ஒளியின் உணர்வாக மாற்றும் என்ற தன்னம்பிக்கை கொள்ளும். எதை எண்ணுகின்றமோ அவை உருவாக்கின்றது, எதை எண்ணுகின்றமோ அது கண் காட்டுகின்றது. அருளி பெற வேண்டும் என்று பதிவானால் அந்த எண்ணம் நமக்குள் அருளி என்ற உணர்வு பதிவாளர்கள் மீண்டும் கண்ணுக்கு எட்டப்படும்போது எதன் உணர்வை நமக்குள் நுகர்ந்தமோ இந்த உணர்வின் எண்ணங்களை கண் அங்கு அழைத்து செல்லும். அந்த உணர்வின் தன்மை நம்மளுக்கு நுகரச் செய்கின்றது. பகமை என்ற உணர்வை மாற்றுகின்றது, அருளி என்ற உணர்வினை ஒளியாக்குகின்றது. அருளி பெறுவோம் என்று நாம் பிரார்த்தித்து இது உங்களுக்குள் இது நிறைவு செய்கின்றேன். அடுத்து இதன் வழித்தொடர்கள் இதை போல நமக்குள் நாம் வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த வேதனை, வெறுப்பு, சலிப்பு, சஞ்சலம் ஆக இதை போல பல நோயாளிகளை பண்புடன் அன்புடன் பார்த்து நாம் உதவி செய்தாலும் நாம் நுகர்ந்தறிந்த உணர்வு அவரை காக்க உதவுகின்றது. ஆனால் நம்மை காக்கும் நிலை அற்று விடுகின்றது. ஆகவே நம்மை காக்கும் நிலை இல்லை என்றால் நாம் காக்கும் உணர்வு நல்லவை அழிந்துவிடும். ஆகவே நல்லவை அழிந்திடாது அருஞானத்தை நீங்கள் பெருக்கி இந்த வாழ்க்கையில் தீமை என்ற நிலைகளை நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி நம்முடைய சகா நண்பர்களுக்கும் அவர்கள் அது பெற வேண்டும், அவர்கள் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும், அவர்கள் அருளி பெற வேண்டும் என்று ஏங்கினார். அவர் உணர்வு கொண்டு நமக்குள் நாமும் வளர்கின்றோம், நம் உணர்வு கொண்டு அவரை வளர்க்கவும் செய்யும். நமக்குள் இழந்த உணர்வுகள் இந்த பரலோகத்தில் பரவுகின்றது. எண்ணும்போது உணர்வின் தன்மை நாம் எண்ணவே நம்மை காக்குகின்றது. அருளி கொண்டு உணர்வின் பெற்ற அருளி அனைவரும் பெற வேண்டும் என்பதும் அனைவருடைய உணர்வும் நமக்குள் ஒன்றென இணைகின்றது. பகமையற்ற உணர்வு இங்கே வளர்கிறது. நாரதன் கலகப்பெரியன் தீமைகள் அகற்றுகின்றது. அருளி என்ற உணர்வை நமக்குள் உருவாக்குகின்றது. உணர்வின் தன்மை ஊற்றுகின்றது. உணர்வில் நம்மை இயக்குகின்றது. உணர்வின் இயக்கமாக உயிர் ஒளியாக மாறுகின்றது. ஆகவே இதை நாம் செயல்படுத்துவோம் என்று இதை ஏற்று